ஒரு நாட்டில இருக்கிற ஊர்கள முழுமையா அளந்தா தான், அந்த நாட்டில இருந்து எவ்வளோ வீடுகள் இருக்கு, எவ்வளோ விளைநிலங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கேற்ற மாரி காணிக்கடனான நிலவரிய அரசாங்கத்தினால வசூலிக்க முடியும். சோழர் காலத்தில சோழ நாடே 3 வாட்டி அளக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியுமா? ராஜராஜ சோழரோட 16ஆம் ஆட்சியாண்டுல, அதாவது கிபி 1001ல சோழ நாடு அளக்க உத்தரவிடப்பட்டு, இதோட முயற்சிகள் குறவன் உலகளந்தான் ராஜராஜ மாராயன் தலைமையில தொடங்கப்பட்டு 2 ஆண்டுகள்ல இந்த பணி முடிக்கப்படுது. இந்த பணி முடிச்சனால முதலாம் ராஜராஜ சோழர் என்ன பண்றாருன்னா, இவருக்கு உலகளந்தான் பட்டம் வழங்குறாரு. சோழர் காலத்துல நில அளக்க பயன்படுத்தப்பட்ட கோல் உலகளந்தான் கோல் அப்படின்னு சொல்றாங்க. இது 16 ஜான் நீளமுடையது. நிலங்கள தரப்படுத்தியிருக்காங்க. அப்படி தரப்படுத்தப்படாத நிலங்கள் தரமிலி நிலங்கள் அப்படின்னு இவங்க காலத்துல சொன்னாங்க. நீர்நிலம், கொல்லை, நத்தம், காடு அப்படின்னு நிலங்கள வகுத்திருந்தாங்க. நீர்நிலம்னா காடு, நன்சை நிலம் அப்படின்னு குறிக்கும். நத்தம் அப்படின்னா மேடு, மக்கள் வீடு கட்டி வசிக்கிற இடம் குறிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. குழி, மா, வேலி அப்படின்னு இவங்க அளவைகளை யூஸ் பண்ணாங்க. இந்த அளவைகளை வச்சு தான் அந்த நிலங்கள சர்வே பண்ணாங்க. ஒரு 100 குழி அப்படின்னா 1